ஹலோ, வணக்கம் மக்களே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் வீட்டில் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இடம் பார்க்க வந்திருக்கோம். இது எப்படின்னா கொடைக்கானல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே இது வந்து ஒரு பிரிட்டிஷ் பங்களாங்க. அந்த காலத்தில் கல்லில் கட்டின ஒரு பிரிட்டிஷ் பங்களா, 1 ஏக்கர். இப்போ தான் உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து பாருங்கள். கீ இருந்தால் உள்ளே காட்டுறேன், இல்லைன்னா வெளியிலேருந்து பாருங்கள். நல்லா அருமையான பங்களா, 1 ஏக்கரு, பழைய ஸ்டோன் பில்டிங்கு. நல்லா லேண்ட்ஸ்கேப் நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள், வியூலாம் பாருங்கள். நல்லா அருமையான வியூ. கூலிங்க்கு நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்படி வெள்ளைக்காரவங்க கட்டியிருக்காங்க. ஹீட்டான இடத்துல நல்லா கூலிங்காக இருக்கும். பாருங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். அந்த விண்டோ கூட மாற்றாமல் இருக்காங்க, அந்த காலத்து ஸ்டைலு. அப்படி இன்னும் ஒரு எத்தனை வருஷம்னாலும் இந்த பில்டிங் அப்படியே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பங்களா. சூப்பராக இருக்கா? நல்லா அருமையான ஸ்டோன் பில்டிங்க. கீ கேட்டிருக்கோம், எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் முதற்கொண்டுமே, ஜன்னல் முதற்கொண்டுமே அந்த காலத்து பிரிட்டிஷ் கட்டின விண்டோஸ் அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் செடி, ப்ளம்ஸ் மரம் இதெல்லாம் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி, அருமையான தண்ணிங்க. ஃபுல்லாமே அப்படி. இங்கே ஒரு கேர்டேக்கர் வீடு மாதிரி இருக்குது. இதுவும் அவங்க யூஸ் தான். அவங்க கேர்டேக்கர் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா இதுவும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த வீடியோ. அவங்க வந்து ஃபாரினர் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. எப்படின்னா அந்த கருப்பட்டி பால், அதுக்கப்புறம் இந்த கரும்பு சக்கை, இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டுவாங்க. ஒன்றுமே ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் பில்டிங். உங்களுக்கு 1 ஏக்கர் பழைய பிரிட்டிஷ் பங்களா. உள்ளே வந்துட்டோம். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு டாய்லெட்டு. இதை நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் ரினோவேஷன் பண்ணிக்கலாம். அந்த காலத்தை அவங்க யூஸ் பண்ண கட்டில் எல்லாமே ரோஸ் வுட். இதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலலாம் பழைய காலத்து இந்த தேக்கு, ரோஸ் வுட்லாம் இருந்துச்சு. அது மாதிரி வச்சுருக்காங்க. இது ஜன்னல். நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்ல, ப்ராப்பர்ட்டி பெரிய ப்ராப்பர்ட்டி, அதனால் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் போடுறோம். நல்லா பாருங்கள். பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட் தான். பாருங்கள், கிச்சன் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண கிச்சன், வெள்ளைக்காரங்க யூஸ் பண்ண கிச்சன். இவங்க கொஞ்சம் மாடரேட் பண்ணியிருக்காங்க, ஏதோ லைட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக, நல்லா ரம்மியமாக அமைதியான இடத்துல. இப்போ இந்த ஹாலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு பெட்ரூமு. சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. நேரில் வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாமே காமிச்சிடலாம். இதெல்லாம் கட்டில்னா பழைய காலத்து கட்டுங்க, ரோஸ் வுட்டு, தேக்கு, அப்படியே கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். தயவு செய்து ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. நீங்கள் வாங்கலையோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நேரில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் அங்கே நின்று ஓடி போய் எடுக்கிறோம் உங்களுக்காக. இப்போ உள்ளே பார்த்துட்டிங்க, வெளியில் வந்தாச்சு. நிறைய லேண்ட்ஸ்கேப் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதே மாதிரி ஸ்டோன் பில்டிங்கோ இல்லை பக்கத்தில் ஒரு பில்டிங்கோ கூட நீங்கள் கட்டிக்கலாம். இந்த பாருங்கள், அங்கிட்டும் அந்த இடம்
அங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ப்ளம்ஸ் மரம், வாழை மரம் எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. இந்த இடம் வந்து இங்கே பாருங்கள், பில்டிங் இந்த இருக்குது. அப்படியே அந்த இடம் வந்து அங்கிட்டு அந்த சைட்லேயும் காமிச்சேன்ல, அதுவும் வருது. இந்த காம்பவுண்டு வருது பாருங்கள், அப்படியே வந்து இங்கிட்டும் வருது ஃபுல்லாக. இது ஃப்ரண்ட்டு நம்ம வந்த பாதை. நல்லா ஃப்ளவர்ஸு, மரம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தா அங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் பாருங்கள், நல்ல வியூ பாயிண்ட்டு. கொடைக்கானல் சிட்டியும் தெரியும், அந்த பக்கம் செண்பகனூரும் தெரியும். அருமையான வியூ பாயிண்ட்டு. 5 minutes வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திரும்பவும் அந்த பங்களாவை காமிச்சிடுறேன் கடைசியாக ஃபைனலாக வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதான் அந்த பிரிட்டிஷ் பங்களா, ஓல்டு ஸ்டைல் பங்களா பாருங்கள். இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10C சொல்கிறாங்க, அதாவது வந்து 10 crores சொல்கிறாங்க. ஏன்னா நான் வீடியோவில் மென்ஷன் பண்ண முடியாது, அதில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் வீடியோ ஃபைனலில் நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன். 10C சொல்கிறாங்க. ஏதோ நேராக சிட்டிங்கில் உட்காந்திங்கன்னா நெகோஷியபிள் பண்ணுவாங்க. 1 acre பிரிட்டிஷ் பங்களா 10C சொல்கிறாங்க, நெகோஷியபிள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இது சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் லோ பட்ஜெட் வரும்போது நான் லோ பட்ஜெட் போடுவேன். இப்போதைக்கு இந்த விஷயமா ஏன்னா நிறையா கால்ஸ் வருது. அதனால் இது தேவைப்பட்டு இது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். டைரக்ட் ஓனர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவோம். சிட்டிங்க டைரெக்டாக நீங்கள் பேசலாம். சரிங்களா மக்களே? மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறோம். ஆமாம், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. ஆமாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல அருமையான ஒரு பிரிட்டிஷ் பங்களா, நல்ல ஏரியாவில் இருக்குது. ஆமாம், கொடைக்கானல்லேருந்து ஜஸ்ட் 2 kilometers தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே. பாய். தேங்க்யூ வெரி மச்.